ஹலோ காய்ஸ், இங்கே ஒரு அம்மா தன்னோட குழந்தைக்கு மீனோட முள்ள சுட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்து அந்த குழந்தையும் பசியில ஆசையா சாப்பிட்ருது. இப்ப வெளியே போய் நம்ம குட்டி குழந்தை எட்டி பாக்குது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு அம்மா தன்னோட குழந்தைக்காக வேற லெவல் மீனை செஞ்சு கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம குட்டி பாப்பா கதறி அழுக ஆரம்பிச்சிருச்சு guys. அம்மா எனக்கும் அந்த மீன் தான் வேணும் அப்படி சொல்லி கதறி அழுகுது. பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு guys. இப்ப அவங்க அம்மா கொடுக்குற வாட்டர் மில்லனை கோவத்துல வாங்கி அப்படியே தூள் தூளாக்கிடுது. அப்படியே அழுதுகிட்டு நம்ம குட்டி பாப்பா தூங்கிடுச்சு. இப்ப அந்த குட்டி பாப்பாவோட அம்மா தன்னோட குழந்தைக்காக ஒரு ஐடியா பண்றாங்க. அந்த குட்டி குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மா வெளியே வராங்க. அங்க வந்து ஒரு பியூட்டி டேலி காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க. எப்படியாவது நம்ம அந்த போட்டியில ஜெயிச்சு நம்ம குழந்தைக்கு அந்த மீனை வாங்கி கொடுக்கணும் அப்படி சொல்லி உள்ள போறாங்க. இப்ப ஃபார்மையும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்ப அந்த அம்மா நேரா உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா அங்க உள்ள எல்லாருமே இந்த அம்மாவை பார்த்து கேலி பண்றாங்க. நீ பாக்குறதுக்கே பிச்சைக்காரி மாதிரி இருக்க, நீ வெளியே போ அப்படி சொல்லி கேவலமா திட்டி விட்டுறாங்க. இப்ப அந்த அம்மா நேரா கடைக்கு போறாங்க. இப்ப மேக்கப் போடுற எல்லா காஸ்மெட்டிக்ஸையும் வரிசையா பாக்குறாங்க. அங்க பார்த்தா எல்லா விலையுமே தாறுமாறா இருக்கு. கடவுளே இவ்வளவு விலைக்கு நம்ம எங்க போறது அப்படி சொல்லி அந்த அம்மா டீசெண்டா கடையை விட்டு வெளியே போகுது. பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பாவமா இருக்கு கைஸ். அடுத்து என்னதான் பண்ண போறோம் அப்படி சொல்லி யோசிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு உட்காந்துருக்கு. எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம குழந்தையோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படி சொல்லி அந்த அம்மா அழுகுது. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம குட்டி குழந்தை ஒரு ஆடை வந்து கொடுக்குது. அந்த ஆடுல நிறைய காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு. அதுல சூப்பரான ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணி அதுக்கு செம்மையா ரிவ்யூ கொடுத்தா அவங்க அந்த கிஃப்டை ஃப்ரீயா வாங்கலாம். இவங்க ரெண்டு பேருக்கு மாஸ்டர் பிளான் கைஸ். அப்பதான் அந்த அம்மாவுக்கு ஒரு வைராக்கியம் வருது. நம்மளால எல்லாமே முடியும் அப்படி சொல்லி ஒரு வைராக்கியம் அவங்களுக்குள்ள பிறக்குது. இப்ப அந்த குட்டி குழந்தையோட அம்மா போட்டியில வின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா காஸ்மெட்டிக்ஸுமே ஃப்ரீயாவே கிடைச்சிருச்சு. இப்பதான் guys அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படி சொல்லி கத்துறாங்க. யாரோட அம்மால உங்களுக்காக இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மானாலே இப்படித்தான் தன்னோட குழந்தைக்காக அவங்க எந்த லெவல் வேணா போவாங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு கிஃப்ட் வீடு தேடி வந்துருச்சு. அதை வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியா உள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போய் மேக்கப் எப்படி எல்லாம் போடலாம் அப்படி சொல்லி ஹிண்ட் பாக்குறாங்க. ஒரு வழியா விடிய விடிய உட்காந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. பாத்தீங்களா கைஸ், தன்னோட குழந்தைக்காக அந்த அம்மா எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க பாருங்க. இப்போ அடுத்த நாள் காலையில அந்த அம்மா போட்டிக்கு ரெடி ஆகுறாங்க. தாங்கிட்ட இருக்கிற எல்லா பொருளுமே யூஸ் பண்ணி அந்த அம்மா இப்ப பயங்கரமா வேற லெவல்ல மாற போறாங்க கைஸ். இப்ப இந்த அம்மாவோட ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஏஞ்சல் மாதிரி இருக்கு கைஸ். இப்ப போட்டியும் ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனா அங்க இருக்கிற எல்லாத்தையுமே தாண்டி இந்த அம்மா வேற லெவல்ல இருக்காங்க. அப்படியே பாக்குறதுக்கு உலகளக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்காங்க கைஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டச் அப்பும் போட்டுக்கிறாங்க. இப்போ ஸ்டேஜ்ல ஏறி ஸ்டைலா ஒரு வாக் வராங்க. அதை பார்த்த எல்லாருமே வாய ஆன்னு பொழந்துட்டாங்க. அங்க வந்திருந்த ஜட்ஜி எல்லாருமே ஃபுல் மார்க் கொடுத்துட்டாங்க. இப்பதான் கைஸ் ஒரு தரமான சம்பவம் காத்திருக்கு. அந்த அம்மாவை கேலி பண்ண 3 பேர் வாய ஆன்னு பொழந்துட்டாங்க. இப்போ அந்த அம்மா ஜெயிச்சு பிரைஸையும் வின் பண்ணிட்டாங்க. பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குல்ல கைஸ். இப்ப சுத்தி இருந்த எல்லாருமே அந்த அம்மாவுக்கு கிளாப் பண்றாங்க. இப்ப நம்ம குட்டி குழந்தையும் தன்னோட அம்மாவுக்காக வேகமா கிளாப் பண்ணுது. இப்ப அந்த அம்மா தன்னோட